வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி காலனியல் மூமெண்ட்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் ஆஃப் நேஷனலிசம். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்ஸ் நம்ம கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஆன் 23rd June 1757 வந்து என்ன நடக்குதுன்னா இந்த பேட்டில் ஆஃப் பிளாசின்னு நடக்குது. ஓகேங்களா? இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி யாருக்குள்ளே நடக்குதுன்னா நவாப் ஆஃப் பெங்கால், அதாவது நவாப் ஆஃப் பெங்காலுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் நடக்குது. இந்த நவாப் ஆஃப் பெங்காலில் வந்து சிராஜுத்தௌலா வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் ஓகேங்களா நவாப் ஆஃப் பெங்கால், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டிலோட கமாண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் இந்தியாவோட கமாண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். ஓகேங்களா? ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, டேரெக்டாக இவங்களை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சூழ்ச்சி பண்ணணுன்றதுக்காக இந்த மிர் ஜாஃபர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் யாருன்னா அதாவது இவரோட கசின்ங்க. யாருன்னா சிராஜுத்தௌலா இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட ஓகேங்களா அங்கிள் ஆஃப் சிராஜுத்தௌலா அண்ட் சீஃப் ஆஃப் த நவாப் ஆர்மி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிர் ஜாஃபர். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ராபர்ட் கிளைவ் இந்த ஜகத் செட்ஸ் அப்படின்ற ஒரு மணி லெண்டர் ஃப்ரம் பெங்கால், அவர் வந்து இந்த சிராஜுத்தௌலாவோட பாலிசினால் ரொம்பவே அஃபெக்ட் ஆனவர். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ராபர்ட் கிளைவுக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியோ அந்த மிர்ஜாஃபருக்கும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு டீல் பேசிக்கிட்டு இந்த சிராஜுத்தௌலாவை டிஃபீட் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ராபர்ட் கிளைவோட ஹெல்ப் மூலயமா மிர்ஜாஃபர் வந்து நவாப் ஆஃப் பெங்காலாக ஆயிடுறாரு. ஓகேங்களா? ஸோ புது நவாப் ஆஃப் பெங்காலாக ஆயிடுறாரு. இந்த 1757-1760 அப்போ கம்பெனியோட ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, 22.5 மில்லியன். ஓகேங்களா? ஸோ இந்தியன் ருப்பி படி 22.5 மில்லியன் ருப்பீஸை வந்து இந்த 3 வருஷத்துக்குள்ளே கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி மூலயமா அங்கே பெங்காலில் இருக்கிற நிறைய செல்வங்களை வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மணியை மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு பிரிட்டிஷில் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட் பண்ணதை அதோட அங்கே டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கனைஸ்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அங்கே ப்ரொடக்ஷன் பண்ண மொத்தத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இந்தியாவை தான் வந்து அவங்க மார்க்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட இந்தியாவில் வந்து எந்த ப்ரொடக்ஷனும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்தியாவில் டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு பிரிட்டிஷில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆக்குறாங்க. இந்தியாவில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதோட இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மேனுஃபேக்சர் பண்ணி திருப்பி இந்தியாவையே ஒரு மார்க்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் மொத்தமாக நம்ம இந்தியாவில் தான் வந்து விற்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அதாவது 1900 வருஷம் 190 இயர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றிட்டு திருப்பி இங்கேயே வந்து சேல் பண்ணுற மாதிரி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் பிளாசி the British adopted a policy of territorial expansion. ஓகேங்களா? ஸோ soon the remaining parts of the Indian subcontinent came under their control. British brought systematic changes in land revenue, administration, army, police, judicial system and other institution of governance. ஸோ இவங்க பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க மேக்ஸிமம் ஆல் ஓவர் இந்தியாவையும் அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ரெவென்யூ சிஸ்டம்ஸ்லாம் வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாங்க. இல்லை ரெவென்யூ சிஸ்டம் மட்டும்ன்றதோட அவங்க ஆட்சி முறையில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுச்சு. த இயர்லி இந்தியன் ரெஸ்பான்ஸ் டு காலனியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் த colonial political economic domination consisted of two elements. So response in the late 18th and early 19th. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்தியாவில் இருந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க பார்த்தீங்களா, இதனால் நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு வீக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இந்திய மக்களில் வந்து கிளர்ச்சி ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து அந்த 18th century லேட் 18th centuryயில் ஒரு பாதியாகவும் ஒரு சிலர் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஏர்லி 19th centuryயில் ஒரு சிலர் வந்து போராட்டங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ரீஸ்டோரேட்டிவ் இன் நேச்சர். ஓகேங்களா? ஸோ ட்ரைபல் அப்ரைசிங்ஸ் அண்ட் பெசன்ட் ரெபெலியன்ஸ் made an attempt to restore the old order. The second response appeared in the second half of the 19th century in the form of
இந்தியன் நேஷ்னலிசம் ஓகேங்களா. ஸோ இந்த லேட் 18th அண்ட் ஏர்லி 19th வந்து ட்ரைபல் பெசன்ஸ் இவங்களாம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுவே செகண்ட் ஹாஃப் ஆஃப் த 19th சென்ச்சுரியிலன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னலிசம் ரைஸ் ஆனதுக்கான அந்த ஐஎன்சிஸ் இந்த ஃபார்மேஷன்ஸ்லாம் வச்சு பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் பெசன்ஸ் அண்ட் ட்ரைபல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ while the urban elite of India was busy responding to the Western ideas and rationality by engaging in various socio-religious reforms movements, a far more aggressive response to the British rule emerged in rural India. ஸோ இந்த அர்பன் ஏரியாவில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்கிறவங்க ஸோ இவங்க நிறைய வெஸ்டர்னைஸ்டு ஐடியாஸ்க்கு பேஸ்டாக அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ எஜுகேஷன் அவங்க படிக்கிறதா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியலைசேஷனாக இருக்கட்டும், அவங்க நிறைய வந்து பிரிட்டிஷ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண புது வெஸ்டர்ன் ஐடியாஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா. அதோட இவங்க வந்து நிறைய சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி அவங்க அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அந்த டைமில் ரூரல் இந்தியாவில் இருந்த பெசன்ட் ட்ரைபல்ஸ்லாம் வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக ஸ்டார்ட் பண்ண எமர்ஜ் ஆகிட்டாங்க ஓகேங்களா. ஸோ ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. த ட்ரெடிஷ்னல் எலைட் அண்ட் பெசன்டரி அலாங் வித் த ட்ரைபல் ரிவோல்டட். ஸோ அது மட்டும் இல்லாமல்னா கொஞ்சமாக அதை கொஞ்சம் பணக்காராக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க, அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள், அதோட இவங்க எல்லாருமே சேர்ந்து ட்ரைபல்ஸ் கூட ரிவோல்ட் பண்ணுறாங்க. they are not necessarily seeking their removal of British but rather the restoration of pre-colonial order. அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து பிரிட்டிஷை மாற்றணும், அவங்களோட ரூல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ட்ரைபல் பெசன்ஸ்லாம் வந்து ஃபைட் பண்ணவே இல்லை ஓகேங்களா. அவங்க எதுக்கு ஃபைட் பண்ணுறாங்கன்னா இவங்க வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அவங்க வந்து ஒரு சுதந்திரமாக இருந்தாங்க பார்த்தீங்களா. எந்த ஒரு ரூலர்ஸும் மேக்ஸிமம் ட்ரைபல்ஸ்லாம் வந்து ரூல் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அவங்களுக்குன்னு தனியாகவே ஒரு பாலிசிஸ்லாம் மேக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இருக்கணும், அப்படி அந்த பழைய ஆர்டரை வந்து திரும்ப கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த ட்ரைபல்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் ஃபைட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மெயினாக இந்த இவங்க ட்ரைப்ஸ் வந்து எதனால் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசன் தாங்க. த ரயாத் வாரி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ்ட் த கான்செப்ட் ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இன் லேண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த மெயின் ரீசன் தான் வந்து ட்ரைபல் பீப்புளை வந்து இந்த ரிவோல்ட்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரீசனாக இருந்துச்சு. த இண்டிவிஜுவல் ஹோல்டர்ஸ் were registered and permitted to sell, lease out, mortgages or transfer their right over the land ஓகேங்களா. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பீப்புள் வந்து அவருக்கு எந்த நிலம் தேவையானதோ அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியோ எப்படியாவது அவரோட தன்வசப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்றத வந்து ரியாத் வாரி சிஸ்டம் மூலயமா இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால தான் மேக்ஸிமம் ட்ரைப்ஸ்லாம் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ ரிகாரஸ் கலெக்ஷன் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ, என்கரேஜ்மெண்ட் ஆஃப் ட்ரைபல் லேண்ட் பை நான் ட்ரைபல் பீப்புள், the interference of Christian missionaries in the social religious life of the local people were a few of the many issues which added to the sense of resentment against the British. ஸோ இந்த பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக எதனால் இவங்க கிளர்ச்சி அதை போராட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா அதிகமான லேண்ட் ரெவென்யூஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த என்க்ரோச்மெண்ட் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ். ஸோ இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை வந்து ஃப்ரீ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஒரு ரூல் போட்டிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாரஸ்ட் கவர்லெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு ஒரு சிலர் குடியேறினாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் ட்ரைபல் பீப்புள்ஸ். ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ்லாம் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆனாங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபியரன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷனரிஸ். ஸோ இந்த சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா. அவங்கவுங்க ஒரு ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவில். பட் இந்த கிறிஸ்டியன் மிஷனரி என்ன ஆச்சுன்னா அது வந்து லோக்கல் பீப்புளை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ இதெல்லாம் தான் காரணங்களாக வச்சுட்டு தான் இந்த பெசன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் எலைட்ஸ், அதோட ட்ரைபல் பீப்புள்ஸ், இவங்க 3 பேரும் சேர்ந்தே வந்து ரிவோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஓகேங்களா. ஸோ த ட்ரைபல் பீப்புள் இன் பர்டிகுலர்லி ஸ்டார்டட் லுக்கிங் அட் தெம் ஆஸ் இன்வேடர்ஸ் அண்ட் என்க்ரோச்சர்ஸ். ஸோ இந்த பிரிட்டிஷ் ரூலர்ஸையும் அண்ட் அவங்களோட ஃபாரஸ்ட்லாம் ஏரியாவெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அங்கே வராங்க பார்த்தீங்களா. அவங்க எல்லாருமே இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இன்வேடர்ஸ் அண்ட் என்க்ரோச்சர்ஸ் மட்டும்தாங்க நினச்சிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ த ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த வேரியஸ் ட்ரைபல் அண்ட் பெசன்ட் ரிவோல்ட் வாஸ் தட் ஆல் ஆஃப் தெம்
try to eliminate the most immediate and visible cause of their misery. ஸோ இந்த ட்ரைபல்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஒரு எண்ணம் என்னென்னா அந்த அவங்களோட இடத்தெல்லாம் ஆக்குப்பை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு எய்மாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ தேர் வேர் நியர்லி 100% uprising during the British rule. அங்கே வந்து கொஞ்சம் ட்ரைபல்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறையா ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லார் இடத்தையுமே கண்டிப்பாக வந்து இவங்க என்க்ரோச் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான், அவங்க ஒன்று சேராமலே அவங்கவுங்க இடத்த அவங்கவுங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கவுங்க ரீஜனல் ஏரியாஸ்லேயே வந்து அவங்க ப்ரொட்டஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் அவங்க என்னென்ன கேட்டகரிஸ் இந்த ரெபிலியன்ஸ்லாம் வந்து என்னென்ன கேட்டகரிஸ் கீழே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்துக்கோங்க, ரீஸ்டோரேட்டிவ் ரெபிலியன்ஸ். ஸோ இவங்க ஒன்றும் இல்லைங்க, இவங்களோட மெயின் எய்ம் அட்டெம்ப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓல்டு ஆர்டர் அண்ட் ஓல்டு சோஷியல் ரிலேஷன்ஸ் வந்து திரும்ப அவங்களுக்கு வரணுன்றது மட்டும்தாங்க இவங்களோட ஒரே எய்ம். ஓகேங்களா. ஸோ ரீஸ்டோரேட்டிவ் ரெபிலியன்ஸ் எதுக்காக வந்து ஃபைட் பண்ணுறாங்கன்னா டு ரீஸ்டோர் ஓல்டு ஆர்டர் அண்ட் ஓல்டு சோஷியல் ரிலேஷன்ஸ், அவ்வளோதான் இவங்களோட ஒரே கான்செப்ட். நெக்ஸ்ட் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸில் வந்து கிறிஸ்டியன் மிஷினரிஸ் வந்து இன்டர்ஃபியர் ஆகுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு கேட்டகரி. ஓகேங்களா. ஸோ இந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ் கூட சேர்ந்துட்டு சம் ஆஃப் த பெசன்ஸும் வந்து ப்ராட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ such agitations were led by religious leaders who fought for the liberation of the local populace. ஓகேங்களா. ஸோ சோஷியல் பண்டிட்ரி இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீம் இருக்காங்க, இல்லை ஒரு பெசன்ஸோ இல்லைனா ஒரு ட்ரைபலோ இருக்காங்கன்னா அவங்கள வழி நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹெட்டு ஒரு லீடர் மாதிரி நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான். ஓகேங்களா. ஸோ த லீடர்ஸ் ஆஃப் சர்ச் மூவ்மெண்ட் வேர் கன்சிடர்டு கிரிமினல் பை த பிரிட்டிஷ் அண்ட் த ட்ரெடிஷ்னல் எலைட் but were looked upon by their people as heroes or champions of their cause. ஸோ அந்த லீடர்ஸை வந்து லோக்கல் பீப்புளில் எல்லாமே வந்து ஹீரோவாக நினைக்கிறாங்க. பட் அதுவே பிரிட்டிஷும் அந்த ட்ரெடிஷ்னல் எலைட்ஸ்லாம் என்னென்னு நினைக்கிறாங்கன்னா அவங்கள வந்து ஜஸ்ட் ஒரு கிரிமினலாக நினைக்கிறாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அவங்கள மற்ற பீப்புளை வந்து திருப்பி விடுறாங்க, தூண்டி விடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரிட்டிஷும் அந்த ட்ரெடிஷ்னல் எலைட்ஸும் இந்த சோஷியல் பண்டித்திரியை வந்து எதிர்க்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாஸ் இன்சரக்ஷன்ஸ். ஸோ இன்சரக்ஷன்னா கிளர்ச்சிங்க. ஓகேங்களா. யூஸ்வலி லீடர்லெஸ் அண்ட் ஸ்பான்டேனியஸ் அப்ரைசிங்ஸ். ஸோ அவங்களுக்கு நினச்ச நேரத்தில் மக்கள் வந்து உடனே வந்து கொந்தளித்து எழுந்து ஃபைட் பண்ணுறதாங்க. அந்த இடத்த வந்து ஒரு லீடர்லாம் கிடையவே கிடையாது. லீடர்லாம் யாரும் இல்லாமலே உடனே அந்த ஸ்பாட்டில் ஃபைட் ஆரம்பித்து அவங்களே தனக்கு தானே அவங்க வந்து ஃபைட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ சேஞ்சஸ் இன் ரெவென்யூ சிஸ்டம்ஸ். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி restructured the Mughal revenue system across India in such a manner that it increased the financial burden on the peasants. ஸோ முகல்ஸ் டைம்லேருந்து அவங்க எவ்வளோ ரெவென்யூஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே தாங்க வந்து ஈஸ்ட் இந்தியா வர்றது வரைக்கும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ ஈஸ்ட் இந்தியா வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டேக்ஸஸ்லாம் நிறைய சேஞ்ச் பண்ணிவிட்டு அதோட பர்சன்டேஜ் லெவல்லாம் ரொம்பவே அதிகப்படுத்திட்டாங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா பெசன்ஸ்னால் டேக்ஸஸ்லாம் பே பண்ண முடியல. அதோட அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் பேர்டன் ரொம்பவே அதிகமாகி போயிடுச்சு. ஓகேங்களா. தெர் வாஸ் நோ வைட் ஸ்ப்ரெட் சிஸ்டம் ஆஃப் ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் த லேண்ட் இன் த பிரிட்டிஷ் இந்தியா. சிமிலர்லி zamindars and other who were to collect revenue and remit to government were never given the possession right on land. So the changes introduced by the British in the land tenures. ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பிரிட்டிஷ் டைமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தனியாக லேண்ட் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாருமே கிடையாது. ஓகேங்களா. இவங்க வந்து இந்த ஜமீன்தார்ஸ்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ரெவென்யூலாம் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட இவங்க வந்து லேண்டெல்லாம் ஓன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரைட்ஸ் வந்து இவங்க கொடுக்கல. ஆனால் அதுக்கப்புறமா லேட்டரான வந்த லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், ரயத்வாரி, மஹல்வாரி இந்த சிஸ்டம்ஸ் மூலயமா தான் இதில் வந்து சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெசன்ஸ்லாம் இப்போது ஒரு பெசன்ஸ் வந்து பே பண்ண முடியல, டேக்ஸ்லாம் பே பண்ண முடியலன்னா அப்படின்னா அந்த லேண்டை வந்து ஜமீன்தார் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டரான சேஞ்சஸ் ரெவென்யூ சிஸ்டம் மூலயமா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதனால தான் வந்து ப்ரைவேட் லேண்ட் ஓனர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமானாங்க. ஓகேங்களா. ஸோ subletting of land. The practice of letting out and subletting of land complicated by agrarian relations. The zamindar often sublet land to many subordinate
lords who in return collected a fixed amount of revenue from the peasants. This increased the tax burden on the peasants. ஸோ ஒரு ஜமீன்தார் என்ன பண்ணுறாருன்னா, இப்போது அவர் கீழே வந்து ஒரு 2-3 பேரை அப்பாயிண்ட் பண்ணுறாருன்னா, இந்த சப்லெட் லேண்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா ரெவென்யூ கலெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகிடுது. அதோட அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டு, அந்த அதாவது அந்த விளைச்சல் நல்லா விளையுது விளையலை அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாதுங்க. எல்லா டைம்லேயுமே வந்து ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டான டேக்ஸை வந்து ஜமீன்தார்ஸ்க்கு பெசன்ஸ்லாம் பே பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த பெசன்ஸோட டேக்ஸ் பேர்டன் வந்து ரொம்பவே அதிகமாகிடுது. அதனால் அவங்களோட டேக்ஸ் பே பண்ண முடியாததுனால இந்த அந்த ஜமீன்தார் கீழே இருக்கிறவங்களும் லேண்டெல்லாம் வந்து கைப்பற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பெசன்ட் அப்ரைசிங் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஏர்லி 19th centuryயில் பெசன்ட்ஸ்லாம் அப்ரைசிங் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக பெசன்ட்ஸ் வந்து ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மெனி ஆஃப் தீஸ் ரிவோல்ட்ஸ் வேர் லெட் பை த ரிலீஜியஸ் லீடர்ஸ் who treated the British rule as an invasion into the socio-religious life of the people of India. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நிறைய அப்ரைசிங் நிறைய ரிவோல்ட் எல்லாத்தையுமே வந்து இந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ் தான் வந்து கைட் பண்ணுறாங்க, அதோட லீட் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் ரூலை வந்து அவங்க ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிறிஸ்டியன் மிஷனரிஸ்லாம் வந்து இன்டர்ஃபியர் ஆகுறாங்க. ஸோ இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் என்னென்னு நினைக்கிறாங்கன்னா, இன்வேஷன் இன்டு த சோஷியோ ரிலீஜியஸ் லைஃப் ஆஃப் த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ லோக்கல் பீப்புளோட ரிலீஜியஸ் மேட்டர்ஸில் அவங்க இன்டர்ஃபியர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரிவோல்ட்டையும் லீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபராசி மூமெண்ட். இந்த ஃபராசி மூமெண்ட் யார் லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹஜி சரதுல்லா இவர் வந்து 1880 இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் பெங்காலில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் என்ன எதிர்த்து போடுறாருன்னா, த பார்ட்டிசிபென்ட்ஸ் டு அப்ஸ்டெயின் ஃப்ரம் அன்இஸ்லாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இவர் வந்து ஒரு இஸ்லாம். ஓகேங்களா? ஸோ இவரோட பீப்புளை வந்து கிறிஸ்டின் மிஷினரிஸ்னால நிறைய பேர் சேஞ்ச் ஆகிட்டு ஒரு சிலர் கிறிஸ்டியன்ஸாக சேஞ்ச் ஆகிறாங்க. அதனால் வந்து இந்த இஸ்லாமிக் ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால இவர் இந்த மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஓகேங்களா? ஸோ திஸ் brought him into the direct conflict with the zamindars and subsequently with the British, who favored the zamindars to suppress the peasant uprising. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, டேரெக்டாக ஜமீன்தார்ஸ் கூட ஃபைட் ஆச்சு. ஸோ அது மூலிமா பிரிட்டிஷ் கூட ஃபைட் ஆச்சு. எதனால் பிரிட்டிஷ் கூட இவர் ஃபைட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷ் மூலயமா தான் இந்த ஜமீன்தார்ஸ் வந்து பெசன்ட்ஸை வந்து சப்ரஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு எதிர்த்து இவர் போராட ஆரம்பிச்சிடறாரு. ஓகேங்களா? ஆஃப்டர் த டெத் ஆஃப் சரயுத்தல்லா இன் 1839 த ரெபல்யூன் வாஸ் லெட் பை ஹிஸ் சன் டூடு மியான். ஓகேங்களா? ஸோ இவர் இந்த சரைதல்லா செத்ததுக்கு அப்புறமா அவரோட பையன் டூடு மியான் வந்து லீட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அவர் வந்து என்ன சொல்லிடுறாருனா, பெசன்ஸ் கிட்ட நீங்கள் யாரும் வந்து டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் அண்ட் ஆல் வெல்த் ஷுட் பி ஈக்குவலி என்ஜாய்டு பை த காமன் ஃபோக். ஸோ எல்லா லேண்டும் எல்லா வெல்த்னா வந்து மணி. ஓகேங்களா? ஸோ அந்த எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலாக எல்லோரும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லாரும் மக்கள்கிட்டையும் சொல்கிறாரு. ஸோ இது மூலயமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கோட் ஒன்று சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் பிலாங்ஸ் டு காட் அண்ட் கலெக்டிங் ரெண்ட் ஆர் லிவிங் டேக்ஸ் ஆன் இட் வாஸ் தேர்ஃபோர் அகெயின்ஸ்ட் டிவைன் லா. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த ஒரு லேண்ட் எல்லாமே வந்து கடவுளுக்கு சொந்தம். அதோட இதுக்கான நம்ம வந்து நிலவரியோ டேக்ஸ்லாம் வாங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ரிலீஜியஸ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கான்செப்ட் வந்து வைக்கிறார். ஓகேங்களா? ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் பெசன்ஸ் வேர் மொபிலைஸ்டு த்ரூ எ நெட்வொர்க் ஆஃப் வில்லேஜ் ஆர்கனைசேஷன்ஸ். There were violent clashes throughout the 1840s and 1850s with the zamindars and planters. ஸோ இந்த 1840ஸ்லேருந்து 1850ஸ்க்கு அப்புறமா இந்த டூடுமியன் சொன்னதை கேட்டு நிறையா வந்து கான்ஃப்ளிக்ஸ், அதாவது நிறைய போராட்டம் நடந்துச்சு. யாருக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா, ஜமீன்தார்ஸ்க்கும் பிளான்டர்ஸ்க்கும் நிறையவே ஃபைட் நடந்துச்சு. ஸோ ஆஃப்டர் டெத் ஆஃப் 1862 இந்த டூடுமியான் வந்து செத்துறாருங்க. அதுக்கப்புறமா யார் வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, 1870s நோஹம் மியான் அப்படின்றவர் வந்து அவங்கள வந்து லீட் பண்ணிக்கிட்டு வர்றாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வாஹாபி ரெபிலியன் இன் பராசத். ஸோ இதை யார் லீட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்கன்னா, டிட்டு மியர். The Wahhabi rebellion was an anti-imperial and anti-landlord movement. ஓகேங்களா? ஸோ இது வந்து anti-imperial and anti-landlord movement. It organized in and around 1827 in the Barasat region of
Bengal. It was led by an Islamic preacher, Titumir, who was deeply influenced by Wahhabic teaching. The fact that majority of zamindars were Hindus gave this movement an anti-Hindu complexions. ஸோ இதுங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து ஒரு இஸ்லாமிக் ப்ரீச்சருங்க, ஓகேங்களா. ஸோ இவர் வந்து இந்த லேண்ட்லார்ட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாகவும் இம்பீரியலிசம்க்கு அகெயின்ஸ்டாகவும் இந்த ப்ராட்டஸ்ட்டை வந்து லீட் பண்ணிட்டு வராரு. இந்த இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலாக பெசன்ட் இருந்தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. பட் லேட்டராக என்ன ஆகிடுச்சுன்னா, இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் முஸ்லீம்ஸுன்றதுனால இந்த ஜமீன்தார்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஹிந்துஸாக இருக்காங்களா. ஸோ இல்லை இது என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்கன்னா, ஆன்டி இந்து காம்ப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்துக்களுக்கு இந்துக்களுக்கு எதிர்ப்பாக இந்த முஸ்லீம்ஸ்லாம் சேர்ந்து நடத்துகிற ஒரு போராட்டம் மாதிரி சொல்லிடுறாங்க, ஓகேங்களா. ஸோ ஆன் 6th November 1831 the first major attack was launched on the town of Purnia, ஓகேங்களா. ஸோ இந்த பூர்ணியான்ற ஏரியாவில் ஃபஸ்ட்டு அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 6th November 1831. டிட்மூர் இம்மிடியேட்லி டிக்ளேர்டு ஃப்ரீடம் ஃப்ரம் பிரிட்டிஷ் ரூல். ஸோ அந்த டைமில் அவர் உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, நமக்கு வந்து ஃப்ரீடம், பிரிட்டிஷ் ரூல்கிட்ட வந்து ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதனால் என்ன ஆகிடுதுன்னா, தேர் வாஸ் அ retaliation from the British and a large number of troops were sent to நார்கெல்பீரியா, ஓகேங்களா. ஸோ இது கேட்டதுமே பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாருக்கும் சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணிடுறாங்கன்னா, டிட்மூரோட சேர்ந்து அவனோட 50 soldiers எல்லாத்தையுமே கொண்டு வர்றாங்க, ஓகேங்களா. ஸோ த ரிபல்ஸ் வேர் குவைட் ஃபெமிலியர் வித் த பொலிட்டிக்கல் சோர்ஸ் ஆஃப் oppressions demonstrated in their actions against the zamindar houses, so their grain stocks, the money lenders and the merchants. ஸோ இவர் செத்துடுறாரு பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெசன்ட் ரெபிலியன்ஸ் வந்து ஒரு peasant rebellions clearly showed an awareness of the power structure in rural society and a strong will to restructure authority. ஸோ எங்கள் ரூரல் ஏரியாலையும் வந்து நிறைய பவர் இருக்குது, எங்களுக்குன்னு தனியாக ஒரு ஓன் அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பவர்லாம் காமிக்கிறதுக்காக இந்த பெசன்ட் ரெபல்ஸ் வந்து தனியாக ரெபல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்க எதில் இந்த தீஸ் ரெபல்ஸ் இதில் ஃபெமிலியர்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஜமீன்தார்ஸ் ஹவுசஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சேமித்து வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த தானிய கிடங்கு, இந்த கிரெயின் ஸ்டாக்ஸ், அதை எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மணி லெண்டர்ஸ், மர்ச்சன்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களையும் வந்து கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெசன்ட் ரெபிலியன்ஸ். So which came forward to protect these local agents of oppression was also attacked. These characteristics were reflected in the peasants' movements on the 20th century too. ஸோ இந்த பிரிட்டிஷ் ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த பிரிட்டிஷ் ஆளுங்க ரூலர்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த லோக்கல் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்த ஜமீன்தார்ஸ், மணி லெண்டர்ஸ், மர்ச்சன்ட்ஸ், இவங்களெல்லாம் வந்து காப்பாற்றணும், இந்த அட்டாக்லேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்ரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பட் அது இந்த மாதிரியான அட்டாக்ஸ் தான் லேட்டர் 20th centuryலையும் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ த ட்ரைபல் அப்ரைசிங், ஸோ இதுக்கு முன்னாடி பெசன்ட் அப்ரைசிங் பார்த்தோம், இப்போ வந்து ட்ரைபல் அப்ரைசிங்கில் பார்க்குறோம். அண்டர் காலனியல் ரூல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி கவர்மெண்ட் கிளைம்டு டைரக்ட் ப்ராப்பர்ட்டி ரைட் ஓவர் ஃபாரஸ்ட். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த ஃபாரஸ்ட் பாலிசி ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஃபாரஸ்ட் பாலிசி மூலயமா தான் ட்ரைபல் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, the British rule and its encouragement of commercialization of forests led to disintegration of traditional tribal system. It encouraged the incursion of tribal areas by the non-tribal people such as moneylenders, traders, land grabbers and contractors. This led to widespread loss of Adivasi land and their displacement from their traditional habitats. ஸோ இந்த எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ டைரக்ட் ப்ராப்பர்ட்டி ரைட் ஓவர் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி வந்து போட்டுடுறாங்க. இது மூலயமா என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஃபாரஸ்ட் ஏரியாவை வந்து என்க்ரோச் பண்ணுறது ஒரு கமர்ஷியலைசேஷனை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ த நான் ட்ரைபல் பீப்புள்ஸ், மணி லெண்டர்ஸ், ட்ரேடர்ஸ், லேண்ட் கிராபர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாரஸ்ட் ஏரியாவை கிளியர் பண்ணி அவங்க வந்து குடியேறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது மூலயமா என்ன ஆகுதுன்னா, இந்த ட்ரைபல் ஏரியாவோட லேண்ட்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுது. அவங்களோட
வாழ்விடம்லாம் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகிறதுனால அவங்க அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு மாறுற நிலமை வந்துடுது. ஸோ இதை எதிர்த்து தான் அவங்க வந்து போராட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ எங்கள் நிலத்தெல்லாம் நாங்கள் விட்டு தர மாட்டோம், எங்கள் இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படி போராட்டம் பண்ணுறதுன்றதாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரைப்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. A stratified system based on caste. Often the term is misused to refer to isolated groups. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து சின்ன சின்ன ஏரியாவில் அங்கங்கே இருப்பாங்க, அவங்களெல்லாம் வந்து ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிக்கோங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, த மாடர்ன் யூசேஜ் ஆஃப் வேர்ட் ட்ரைப் இன் இந்தியா ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த டெஃபினிஷன் டு டிஸ்டிங்யூஸ் தம். ஸோ இவங்களை வந்து தனித்துவமாக சொல்லணும் அப்படின்றதுக்காக ஃபாலோ பண்ணுறது தாங்க. ஓகேங்களா. Tribes in India were and are very much part of Indian society. They in fact have acted for long as part of Indian peasantry, subsisting through shifting cultivation. So இவங்க வந்து இந்தியன் பெசன்ட், அதாவது இந்தியன் ஃபார்மர்ஸ் இவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் கல்டிவேஷன் மூலிமா இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைபல் ரிவோல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோல் ரிவோல்ட். One major tribal revolt, the Cold Uprising of 1831-32. So the Cold Revolt ஓட பீரியட் பார்த்தீங்கன்னா 1831 and 32 took place in Chotanagpur and Singhbhum region of Jharkhand and Odisha under the leadership of Bindrai and Singrai. ஓகேங்களா. ஸோ இந்த பிந்த்ராய் அண்ட் சிங்ராய் வந்து இந்த கோல் ரிவோல்ட்டை வந்து லீட் பண்ணுறாங்க. எந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா Chotanagpur and Singhbhum region of Jharkhand and Odisha. The Raja of Chotanagpur had leased out to moneylender the job of revenue collection. The usury and forcible eviction of tribals from their land led to resentment of coals. ஸோ இந்த ராஜா ஆஃப் சோட்டானாக்பூர் என்ன பண்ணுறாருன்னா, ரெவன்யூ கலெக்ஷன் பண்ணுறத வந்து மணி லெண்டர்ஸ் கிட்ட லீஸ்க்கு விட்டுடுறாருங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது, அக்ரிஷனாக ரொம்ப எப்படி சொல்கிறது கொடூரமாக நடந்துக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ அந்த இறக்கமே காட்டாமல் அவங்க டேக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக விதித்து அதை கலெக்ட் பண்ணுற விதமும் ரொம்ப தப்பாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ட்ரைபல் பீப்புள்ஸை வந்து ஃபோர்ஸபிளாக அவங்க ஏரியாவை விட்டு வேறு ஏரியாவுக்கு போக சொல்லி இவங்க வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க. ஸோ இது மூலயமா தான் வந்து இந்த கோல் ரிவோல்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ த இனிஷியல் ப்ராட்டஸ்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கோல்ஸ் வாஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பிளண்டர், arson, attacks on the properties of outsiders. This was followed by killing of moneylenders and merchants. The tribal leaders adopted various methods to spread their message, such as beating of drums and circulating of arrows accompanied by a warning to all outsiders to the leave. ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, கொள்ளையடிக்கிறது மூலயமா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியேருந்து வர ஆட்களை வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, மணி லெண்டர்ஸ் அண்ட் மர்ச்சன்ட்ஸை வந்து கொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுவும் அவங்க வந்து இப்போ கேட்க முடியாமல் இன்னும் அதிகமாக எப்படி பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து வார்னிங் சிக்னல்ஸ்லாம் கொடுக்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டிங் ட்ரம்ஸ், அந்த ட்ரம்ஸை ப்ளே பண்ணுறது மூலயமா இவங்க வந்து ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆரோஸ் மூலயமா ஒரு மெசேஜஸ் கட் பண்ணி இங்கே வந்து வார்னிங் சிக்னல்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க, இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து கேட்கவே இல்லை. ஸோ கோல்ஸ் ஆர்கனைஸ்ட் அண்ட் insertion in 1831-32 which was directed against government officers and money lenders. ஸோ இவங்களோட இந்த கோல்ஸ்ன்றவங்க ஒரு ட்ரைபல் தான். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து 1831-32 வந்து ஒரு பெரிய கிளர்ச்சியாக வந்து இப்போ ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கும் மணி லெண்டர்ஸ்க்கும் அகெயின்ஸ்டாக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ த கோல் ரிபல்ஸ் டு கண்ட்ரோல் ஆஃப் த கிங்ஸ் பேலஸ். ஸோ இந்த ராஜா ஆஃப் சோட்டனாக்பூர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட கோட்டையை வந்து கைப்பற்றிடுறாங்க. அங்கேருந்து இவங்க தனியாக இண்டிபெண்டன்ட் கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணிடுறாங்க. த பிரிட்டிஷ் சப்ரஸ்ட் த ரிபிலியன் வித் த கிரேட் வயலேஷன். ஸோ இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே போகிறத பிரிட்டிஷ் வந்து பார்த்துட்டு சும்மா இல்லைங்க. உடனே அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாம் விட்டு இவங்க எல்லாரையும் வந்து அடித்து தம்சம் பண்ணி காலி பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ இது மூலயமா வந்து இந்த கோல் ரிவோல்ட்டை வந்து ஒரு எண்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாந்தால் ஹூல் இன்சர்ஷன். ஓகேங்களா. ஸோ சாந்தால் ஹூல் கிளர்ச்சி வந்து நடக்குது. இந்த சாந்தால் யாருன்னு சாந்தால்ஸ்னால் scattered in various parts of eastern India were forced to move out of their homeland during the process of creation of zamins and a permanent settlement. Cleared the forest area around the Rajmahal hills. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் இந்தியாவில் ராஜ்மஹால் ஹில்ஸ் ஏரியாவில் இவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க.
இவங்க எதனால் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் மூலயமா ஜமீன்ஸ்லாம் வந்து இவங்களோட ஏரியாவை வந்து கிளியர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏரியாவுக்கு அந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக இந்த ஃபாரஸ்ட் ஏரியாஸ்லாம் இவங்க வந்து கிளியர் பண்ணுறாங்க. தே வேர் அப்ரெஸ்ட் பை த லோக்கல் போலீஸ் அண்ட் யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ். ஸோ இவங்களை வந்து தடுக்கிறதுக்காக யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ் அண்ட் போலீஸஸ்லாம் இவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. எதனாலனா இந்த ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ அவங்க வந்து போராட்டம் பண்ணக்கூடாது, அதை தடுக்கணுன்றதுக்காக முன்னெச்சரிக்கையாகவே போலீஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை பார்த்து இதனால் என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து அவங்களோட சொந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகிற மாதிரியான நிலைமை வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா pushed out of their familiar habitat, the Santals were forced to rely on the moneylenders for their subsistence. Soon they were trapped in a vicious circle of debt and exhaustion. Besides this, Santals also felt neglected under the corrupt British administration and their inability to render justice to their legitimate grievances. ஸோ இதுக்கப்புறமா இவங்க வந்து அவங்களோட இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போனதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து மணி லெண்டர்ஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதோட அவங்களோட கடன்லாம் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டு போயிடுச்சு. இவங்க வந்து சரி பிரிட்டிஷ் ரூல் கிட்ட போயிட்டு நம்ம நியாயம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அந்த ஏரியாவில் வந்து இந்த லஞ்சம் வாங்கிட்டு ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஆஃபீஸர்ஸ். ஸோ அது மூலயமா இவங்களுக்கு வந்து எந்த ஒரு நியாயமும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஸோ அதனால் வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்க நம்ம வந்து பிரச்சனையும் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு outbreak of rebellion revolt எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் அரவுண்ட் 1854 அப்போ activities of social banditry led by a person named Birsing was reported from different places. So 1854 அப்போ இந்த social banditries ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த leaders based rebellions. ஸோ இவர் வந்து ஒரு இடத்துல வந்து எல்லா இடத்துக்கும் வந்து சொல்லிடுறாருங்க இந்த மாதிரி ரிவோல்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால these were directed against Mahajans and traders. Following this, Bir Singh was summoned to Zamindari court where he was beaten up and humiliated. ஸோ இவர் வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணதுனால இந்த மகாஜன்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஸ்டார்ட் பண்ணதுனால இவர் வந்து இந்த ஜமீன்தாரி கோர்ட்டில் வச்சு நல்லா அடிச்சு துவைச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா பீர் சிங் along with his friends retaliated by committing further dacoities on the Mahajans and merchants. The repressive measures only angered the Santals. ஸோ இவர் இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு என்னாச்சுன்னா இந்த சாந்தால்ஸ்க்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துருச்சுங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 1855 2 சாந்தல் பிரதர்ஸ் வராங்க. யாருன்னா சித்து அண்ட் கண்ணு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா they had received a divine message from God asking them to lead their rebellion. ஸோ அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா கடவுள் வந்து இவங்களை வந்து இந்த போரை வந்து வழி நடத்த சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன் June 30, 1855 they announced that God has ordered them to slaughter all the Mahajans and Daroga, to banish the traders and zamindars and all rich Bengalis from their country, and to fight all who restricted them from the bullets of their enemies would be turned into water. ஸோ இந்த மாதிரி எங்ககிட்ட வந்து கடவுள் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லிவிட்டு இவங்க வந்து போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா 2 டரோகாஸ், அந்த டரோகாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வேர் கில்டு பை சாந்தால் க்ரௌட். ஸோ இவங்க சொன்னதை கேட்டதுமே அந்த ஒரு மக்களுக்கு வந்து ஒரு உணர்ச்சிகரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த 2 தரோகாஸை வந்து கொண்டுடுறாங்க. ஓகேங்களா. பை ஜூலை 1855 the rebellion has taken the form of open insurrection against the Mahajans, Zamindars and British officials. ஸோ அவங்க ஜூனில் சொல்லி முடிச்சிடறாங்க. June 30, 1855 ஜூலையில் வந்து பீப்புள் எல்லாமே வந்து ஓப்பனாகவே கிளர்ச்சியில் ஈடுபட்டுறாங்க. யாருக்கு அகெயின்ஸ்டானா மகாஜன்ஸ், ஜமீன்தார்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக. They marched with bows, poisoned arrows, axes and swords, taking over the Rajmahal and Bhagalpur by proclaiming that the company rule was about to end. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அம்பு, அது மட்டும் இல்லாமல் பாய்சன் தடவிய அம்பு, வில்லு, ஆக்சஸ், கோடாரிகள், கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு ராஜ்மஹால் அண்ட் பகல்பூர் ஏரியாவுக்கு போகிறாங்க. போகிற வழியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சீக்கிரமாக கம்பெனி ரூல் முடிய போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க. ஓகேங்களா. இந்த ரெஸ்பான்ஸ் villages were raided and
ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்ட்ராய்டு பை த பிரிட்டிஷ். ஸோ இந்த மாதிரி கம்பெனி ரூல் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு போகிறத கேட்டு பிரிட்டிஷ் ரூல் சும்மாவங்களா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ட்ரூப்ஸ்லாம் உடனே அடித்து இவங்க எல்லாரையும் இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் இவங்களோட எல்லாம் ஸோ இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா பணங்கள் செல்வத்தை எல்லாத்தையுமே வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா 15,000 to 25,000 ரெபிலியன்ஸ் வர் மர்டர்டு. ஸோ இந்த சாந்தால்ஸில் வந்து 15,000 to 25,000 ரெபல்ஸை வந்து கொண்டுட்டாங்க. ஓகேங்களா. திஸ் ஈவெண்ட் கம்பல் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டு ரீஸ்ட்ரக்சர் தேர் பாலிசிஸ் டுவர்ட்ஸ் த ட்ரைபல் பீப்புள். ஸோ இவ்வளோ பேர் கொண்டுட்டதுக்கு அப்புறமா தாங்க பிரிட்டிஷ்க்கு வந்து அறிவுன்றது பிறகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பாலிசிஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே முடிவு எடுத்திருந்தால் இவ்வளோ பேர் செத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா. ஸோ இன் 1855 என்ன ஆகுதுன்னா ஆக்ட் வாஸ் பாஸ்டு டு ரெகுலேட் த டெரிட்டரிஸ் ஆக்குபைடு பை த சாந்தால்ஸ். த ஆக்ட் ஃபார்ம்டு த territory into a separate division called Santhal Pargana division அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு டிவிஷனை வந்து கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முண்டா ரெபிலியன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த ப்ராமினென்ட் ட்ரைபல் ரெபிலியன்ஸ் ஆஃப் திஸ் பீரியட் அக்கர்ட் இன் ராஞ்சி நோன் அஸ் உலுகுலான் ரெபிலியன், அதாவது கிரேட் டுமுலுட். ஓகேங்களா. ஸோ இது வந்து எங்கே நடக்குதுன்னா ராஞ்சி ரீஜனில் நடக்குது. என்னன்னு நடக்குதுன்னா உலுகுலான் ரெபிலியன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது. அதை இன்னொரு அதர் நேமில் என்னென்னு சொல்லுவாங்க, கிரேட் டுமுலுட் அப்படின்னு சொல்லுவாங்க. த முண்டா பீப்புள் வேர் ஃபெமிலியர் வித் த கோஆப்ரேட்டிவ் ஆர் கலெக்டிவ் ஃபார்மிங் நோன் அஸ் குன்கத்தி ஜாயிண்ட் ஹோல்டிங் லேண்ட் சிஸ்டம். ஸோ நம்ம இப்போது எக்கனாமிக்ஸில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட்ஸ், அதனால் வந்து எக்கனாமிக் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த டைம்லேயே வந்து எல்லா நிலத்தையும் ஒன்றாக்கி அந்த நிலத்தில் நிறைய ஃபார்மிங் பண்ணுறதுனால நிறைய கெயின் கிடைக்குன்றத அவங்க நல்லா சூப்பராக தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. அதனால தான் வந்து தே ஆர் ஃபெமிலியர் வித் கோஆப்ரேட்டிவ் அண்ட் ஆர் கலெக்டிவ் ஃபார்மிங். ஓகேங்களா. ஸோ அதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குன் கத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இட் வாஸ் டோட்டலி எரோடட் பை த இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் அண்ட் த இன்ட்ரஷன் ஆஃப் மர்ச்சன்ட்ஸ் அண்ட் மணி லெண்டர்ஸ். The Munda people were also forcefully recruited as the indentured laborers to work on plantations. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் அப்படின்றது மூலயமா நிறைய லேண்ட்ஸ்லாம் வந்து ப்ரைவேட் பர்சன்ஸ் கையில் போயிடுதுங்க. இது மூலயமா என்ன ஆயிடுறாங்கன்னா முண்டா பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களோட பெசன்ஸ் வேலையை வந்து விட்டுறாங்க. ஸோ கல்டிவேட் பண்ண முடியல. சும்மா இருக்கிறவங்களெல்லாம் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பிரிட்டிஷ் ரூலர்ஸ்லாம் மணி லெண்டர்ஸ் அவங்களாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க பிளான்டர்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, எஸ்டேட்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஒர்க்கர்ஸை சேர்த்துக்கிறாங்க. ஓகேங்களா. த கரப்ட் போலீஸ், lack of access to justice and disillusionment with Christian missionaries aggraved the miseries of Munda people. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி அவங்களோட கல்டிவேபிள் லேண்ட்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. இவங்களை வந்து ஒரு ஒர்க்கராக பிளான்டேஷன் ஒர்க்கர் லேபராக வந்து இவங்களை வந்து ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. இது மூலயமா இவங்க வந்து இவங்களோட பேசிக் ரைட்ஸ்லாம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு போலீஸ்கிட்டையும் போக முடியல, எந்த ஒரு நியாயமும் கேட்க முடியல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் போலீஸ், லேக் ஆஃப் அக்சஸ் டு ஜஸ்டிஸ். ஓகேங்களா. இதனால் இந்த பீப்புள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ 1890s இந்த ட்ரைபல் சீஃப் அஃபர்ட் ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் த அலினியேஷன் ஆஃப் ட்ரைபல் பீப்புள் ஃப்ரம் their land and imposition of பெத் பெஹாரி ஆர் ஃபோர்ஸ்டு லேபர். ஸோ இவங்களோட ட்ரைபல் ஹெட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த 1890s வந்து ஒரு போர் வந்து அதான் அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸர் அண்டு மணி லெண்டர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக போராட ஸ்டார்ட் பண்ணிடுறப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெத் பெஹாரி, அதாவது இந்த ஃபோர்ஸ்டு லேபர்ஸ்லாம் வந்து காப்பாற்றுறாரு ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. அதுக்கப்புறமா த மூவ்மெண்ட் ரிசீவ்ட் அண்ட் இம்பெட்டஸ் வென் பிர்சா முண்டா declared himself as the messenger of God. Birsa claimed that he had a prophecy and promised supernatural solution to the problems of Munda people and the establishment of Birsaiti Raj. ஓகேங்களா. ஸோ நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ப்ராமிஸ்லாம் பண்ணுறாரு. அதனால் இந்த பிர்சா முண்டாவை வந்து அவங்க வந்து லீடராக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ த முண்டா லீடர் utilized the cult of Birsa Munda to recruit more people to their cause. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா on Christmas Day of 1889 they resorted to violences. Buildings were burned down and arrows were shot at Christian missionaries and Munda Christian converters. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா the 1889 கிறிஸ்மஸ் அப்போது
இவங்க வந்து வயலன்ஸை கையில் எடுத்து என்ன பண்ணிடுறாங்கன்னா நிறையா ஹவுசஸ் பில்டிங்ஸ்லாம் வந்து பர்ன் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியன் மிஷனரிஸை நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களையும் யார் யார் எந்தெந்த முண்டாஸ் வந்து கிறிஸ்டியனாக மாறினாங்களோ அவங்க எல்லாரையுமே வந்து அதாவது அம்பு வச்சு சாவடிச்சிடுறாங்க. ஓகேங்களா. சூன் போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வேர் அட்டாக்டு. சிமிலர் அட்டாக்ஸ் வேர் கேரிட் அவுட் ஓவர் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். ஸோ அதை தொடர்ந்து நிறைய பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் வந்து நிறைய அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா ஃபைனலி த ரெசிஸ்டன்ஸ் வாஸ் கிரஸ்டு பை அண்ட் ஸோ பிரிட்டிஷ் ரூலர் வந்து இந்த முண்டாஸை வந்து க்ரஷ் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிசா முண்டா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து 1900 வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஃபெப்ரவரி அப்போது. ஸோ அவர் வந்து பின்னாடி ஜெயிலில் இருக்கிறப்ப செத்துடுறாரு. ஸோ பிரிசா முண்டா பிகம் ஏ ஃபோக் ஹீரோ ஹூ இஸ் டு திஸ் டே செலிப்ரேட்டட் இன் மெனி ஃபோக் சாங்ஸ். ஸோ அவர் இந்த ஃபெப்ரவரி 1900 அரெஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த செத்ததுக்கு அப்புறமா அவரோட அதை வந்து ஃபோக் ஹீரோ, அந்த முண்டா பீப்புளோட ஃபோக் ஹீரோவாக இவர் ஆயிடுறாரு. ஸோ அது மூலயமா அவர் செத்த நாளை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக் சாங்ஸ்லாம் பாடி அவரை செலிப்ரேட் பண்ணுறாங்க. த முண்டா ரெபிலியன் ப்ராம்ப்டட் த பிரிட்டிஷ் டு ஃபார்முலேட் எ பாலிசி டு ஆன் ட்ரைபல் லேண்ட். இதுக்கு முன்னாடி பண்ணாங்க பார்த்தீங்கன்னா சாந்தால் குரூப்ஸ்க்காக, அந்த மாதிரி இவங்களுக்கும் தனியாக வந்து ஒரு பாலிசி மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து 1908 சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ரெஸ்ட்ரிக்டட் த என்ட்ரி ஆஃப் நான் ட்ரைபல் பீப்புள் இன்டு த ட்ரைபல் லேண்ட். ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் ரிவோல்ட் வந்து பார்த்துருப்போம் ஏற்கனவே. அது நம்ம வந்து 11th புக்கில் பார்த்துருப்போம். இதில் கொஞ்சம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. 10th புக் வால்யூம் 2ல் இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட் யூனிட்லேயே இருக்குது. இதை ஒரு வாட்டி ரீட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1857 அப்புறம் பெசன்ட் ரிவோல்ட்ஸ் அண்டர் க்ரௌன். இந்த 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறமா அந்த குயின்ஸ் ப்ரக்ளமேஷன் மூலயமா குயின்ஸ் கண்ட்ரோலுக்கு போகுது பார்த்தீங்களா. அதுக்கப்புறமா என்னென்ன ரெபிலியன்ஸ் நடக்குது, ரிவோல்ட் நடக்குதுன்றதை கொஞ்சம் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இண்டிகோ ரிவோல்ட் 1859 to 60. பிஃபோர் சிந்தட்டிக் டைஸ் வேர் கிரியேட்டட், நேச்சுரல் இண்டிகோ டைஸ் வாஸ் ஹைலி வேல்யூட் பை க்ளோத் மேக்கர்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. ஸோ இந்த டைஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நேச்சுரல் டைஸுக்கு வந்து ரொம்பவே வேல்யூ இருந்துச்சு ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. அதுவும் இந்தியா வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ். ஓகேங்களா. ஸோ மெனி யூரோப்பியன்ஸ் சாட் டு மேக் தேர் ஃபார்ச்சூன்ஸ் பை பிகமிங் இண்டிகோ பிளான்டர்ஸ் இன் இந்தியா. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா நிறைய யூரோப்பியன்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இந்த இண்டிகோ பிளான்டேஷன் வந்து பண்ணணும், நாம் ஓன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த யூரோப்பியன்ஸ் வந்து இந்த மாதிரி இண்டிகோ பிளான்டேஷன் இங்கே நடக்கணும்னா அவங்க வந்து நிறைய அவங்களுக்கான ஃபார்மர்ஸ் தேவை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய they employed peasants to grow the indigo which was processed into dye at planter factories. ஓகேங்களா. ஸோ நிறைய நம்ம இந்தியன் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து இண்டிகோ பிளான்ட்டை வந்து க்ரோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா. The dye was then exported to Europe. By the early 19th century, India supplied the vast majority of the indigo to the Britain. The system was oppressive. The peasants were forced to grow the crop. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 19th centuryயில் பாருங்கள், மெஜாரிட்டி ஆஃப் த டை வந்து நம்ம இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ்க்கு போகிற டை வந்து மெஜாரிட்டியாக இந்தியாவிலேருந்து தாங்க போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த பெசன்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக இது தான் க்ரோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்கள வந்து நார்மலாக ஃபுட் க்ராப்ஸ்லாம் வந்து க்ரோ பண்ணுறதுக்கு இவங்க அலோவ் பண்ணவே இல்லைங்க. ஓகேங்களா. ஸோ த பிரிட்டிஷ் பிளான்டர்ஸ் கேவ் த கல்டிவேட்டர்ஸ் ஏ கேஷ் அட்வான்ஸ் டு ஹெல்ப் பேட் ஆஃப் ஃபார் த ரெண்ட் ஆஃப் த லேண்ட் அண்ட் அதர் காஸ்ட். திஸ் அட்வான்ஸ் நீட் டு பி பேட் வித் த interest. The planters forced the peasants grow indigo rather than food crops. At the end of season, the planters paid the cultivators low price for their indigo. ஸோ இந்த பிரிட்டிஷ் பிளான்டர்ஸ்லாம் பயங்கரமாக எப்படியெல்லாம் இந்தியன்ஸை வந்து ஏமாற்றிருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து அவங்க லேண்ட் டேக்ஸ்லாம் பே பண்ணணும் பார்த்தீங்களா பிரிட்டிஷ்காக. ஸோ நாங்கள் வந்து இதுக்காக உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரோம், நீங்கள் வந்து இதை பே பண்ணிவிடுங்க பிரிட்டிஷ்க்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து இண்டிகோ பிளான்ஸை க்ரோ பண்ணுங்கள், நாங்கள் பின்னாடி வாங்கிக்கிறோம். அந்த வாங்குறப்ப இவங்க வந்து நாங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்களை நம்பி என்ன பண்ணுறாங்க, இவங்க தான் காசு தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு பீப்புளெலாம் வந்து இண்டிகோ பிளான்ட் வந்து க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா சீசன் எண்டில் என்னாச்சுன்னா கல்டிவேஷன்லாம் முடிஞ்சு
ஹார்வெஸ்டிங் டைம் அப்போது ஹார்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவங்களோட இண்டிகோ பிளான்ட்டுக்கான வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியாக தான் தராங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த வாங்குகிற விலையை வச்சு இவங்களால அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வித் இன்ட்ரெஸ்டாகவும் திருப்பி பே பண்ண முடியல, இவங்களால லேண்ட் ரெவன்யூவும் பே பண்ண முடியல. ஸோ இந்த பெசன்ஸ் எல்லாமே வந்து கடனுக்குள்ளாயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கடன் வந்து எப்படி போயிடுதுன்னா, தலைமுறையாக ஃபாதர்ஸ் டு சன் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு போயிட்டே இருக்குங்க. மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களுக்கு வந்து அவங்க இண்டிகோ பிளான்ஸுக்கான கரெக்டான ஃபிக்ஸட் வேல்யூ அமௌண்ட்டு இவங்களுக்கு கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ த இண்டிகோ ரிவோல்ட் began in 1859. ஓகேங்களா? The rebellion began as a strike as the peasants of villages in Bengal's Nadia district refused to grow any more indigo plant. ஸோ ஃபஸ்ட்டு 1859 இண்டிகோ ரிவோல்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெங்கால்ஸில் ஒரு வில்லேஜ் நதியா டிஸ்ட்ரிக்டில் நடக்குது. அங்கே வந்து நாங்கள் இதுக்கப்புறம் இண்டிகோ பிளான்ட் வந்து க்ரோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த ரிவோல்ட்டில் வந்து போத் முஸ்லீம்ஸ் அண்ட் ஹிந்து பெசன்ஸ் எல்லாருமே வந்து ஜாயின், அதுக்கப்புறம் உமன்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து போராடுறாங்க. ஓகேங்களா? இந்தியன் ஜேர்னலிஸ்ட் இன் கல்கட்டா ரோட் ஆர்டிகல்ஸ் அபவுட் த brutality of the planters. The 1860 play Nil Darpan, Mirror of the Indigo by Dinabandhu Mitra did much to draw attention in India and Europe to plight of Indian growers. The indigo industry quickly declined in Bengal. By the end of the 19th century, the demand for the natural indigo dye began to decline worldwide as man-made blue dyes came into use. ஸோ ஓகேங்களா, ஆர்டிஃபிஷியலாக டைலாம் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு க்ரியேட் பண்ணது ஜெர்மனி வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலயமா என்னாச்சுன்னா, இந்த நேச்சுரல் டைக்கான வேல்யூ வந்து குறைஞ்சி போச்சு. ஓகேங்களா? எப்போனா அட் த எண்ட் ஆஃப் 19th century. ஸோ அதுக்கப்புறமா டெக்கான் ரியாக்ஷன் 1875 வந்து நடக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஃப்டர் டிரான்சாக்ஷன் ஆஃப் பவர்ஸ் டு த க்ரௌன், deindustrialization forced workers out of the land, heavy taxation ruined agriculture, famine, deaths increased. ஓகேங்களா? ஸோ இந்த க்ரௌனுக்கு போனதுக்கப்புறமா என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் ஃபோர்ஸ்ட் ஒர்க்கர் அவுட் ஆஃப் த லேண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஹெவி டாக்ஸேஷன் ஆன் அக்ரிகல்ச்சர்ஸ், ஃபெமைன்ஸ், இது எல்லாமே வந்ததுனால மக்கள் வந்து ரொம்பவே சஃபர் ஆனாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் டெத்ஸ், சாவு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. The first recorded incident of rioting against the moneylenders in Deccan was in May 1875 in Supa, a village near Pune. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஒரு அதாவது போராட்டம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படின்னு அதுக்கப்புறமா என்ன ஆகுச்சுன்னா, அண்டர் இன் நியூ லா மணி லெண்டர்ஸ் வேர் அலவுட் டு attach the mortgaged land the defaulters and auction it off. This resulted in transfer of lands from cultivators to the non-cultivating classes. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மணி லெண்டர்ஸ்லாம் வந்து காசு கொடுக்குறாங்க. காசு கொடுத்து நீங்கள் கல்டிவேபிள் பண்ணிவிட்டு மக்களுக்கு வந்து கல்டிவேபிள் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. கடனாக கொடுத்து அவங்க வந்து கல்டிவேட் பண்ணிவிட்டு நல்ல வெள்ளாமைக்கு அப்புறமா காசு வந்ததுக்கப்புறமா இந்த மணி லெண்டர்ஸ்க்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பட் அந்த டைமில் இங்கே என்ன ஆச்சுன்னா, நிறைய ட்ராட் டைமில் இவங்களால நல்ல கல்டிவேஷன் வரல. ஸோ இதனால் டெப்ஸ் கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியாததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாரெல்லாம் கடன்லாம் திருப்பி கொடுக்க முடியலையோ அவங்களோட லேண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஜமீன்தார்ஸ் வந்து கைப்பற்றிடுறாங்க. ஓகேங்களா? ஜமீன்தார்ஸ் மட்டும் இல்லை, மணி லெண்டர்ஸ் எல்லாருமே. ஸோ இது மூலயமா என்ன ஆகுதுன்னா, நிறைய கல்டிவேட் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா, கல்டிவேட் பண்ணுறவங்க கிட்டே இருந்து நான் கல்டிவேபிள்ஸ் கிட்டே இந்த லேண்டெல்லாம் போயிடுது. இதனாலேயே வந்து நிறைய கல்டிவேஷன் நடக்காமல் ஃபுட் க்ராப்ஸ்லாம் வந்து நிறைய க்ரோ பண்ண முடியாத போயிடுது. ஓகேங்களா? ஸோ இது மூலயமா ஃபுட் கிரெயின்ஸ்லாம் வந்து இந்தியாவில் கம்மியாகிட்டே போகுது. ஓகேங்களா? அதனால தான் ஃபெமைன் டைமில் வந்து நிறைய பேர் சாப்பாடு இல்லாமலே செத்து போனாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐஎன்சி வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? த செகண்ட் half of 19th century saw the emergence of national political consciousness among a new social class of English educated Indians. ஸோ இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்போம், பெசன்ஸ் வந்து லேட்டர் 18th century பண்ணியிருப்பாங்க, ட்ரைபல்ஸ் வந்து ஏர்லி 19th century, அதுக்கப்புறமா லேட்டர் அட் த எண்ட் ஆஃப் 19th century வந்து நேஷ்னலிஸ்ட் வந்து வந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம் நடக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் 19th century வந்து இந்த எஜுகேட்டட் இங்கிலீஷ் இந்தியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா,
அவங்க தான் வந்து இந்த நேஷ்னல் பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்றத வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. த இந்தியன் இன்டெலிஜென்சியா பிளேட் எ critical role in generating national consciousness by exposing a large number of people to the idea of nationalism and various democratic aspirations. ஸோ இந்த படித்த இந்தியன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுக்கிடையே இந்த நேஷ்னலிசம்னா என்ன, நேஷ்னல்னால் என்ன, அது மட்டும் இல்லாமல் டெமோக்ராட்டிக் ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லித்தராங்க. ஓகேங்களா. ஸோ அது மூலயமா என்னென்னு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மாடர்ன் நோஷன்ஸ் டு சிட்டிசன்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே வந்து சிட்டிசன்ஸ் கிட்ட பிரச்சாரத்து மூலயமா என்னென்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஐடியா ஆஃப் ஸ்டேட், அதாவது கவர்மெண்ட்டு, அப்படி இல்லைன்னா நம்ம மாநிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐடியாஸ், சிவில் சொசைட்டி, ஹியூமன் ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா, லிபர்ட்டி, த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் பீப்புள் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட், சாவர்ஜினிட்டினா சகோதரத்துவம். ஓகேங்களா. ஸோ டெமோக்ரஸி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த படித்த இந்தியன்ஸ்லாம் வந்து சொல்லித்தராங்க. ஸோ இவங்களுக்கு எப்படி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சுன்னா, இதில் நிறைய பேர் படித்தவங்க வந்து இங்கிலாந்தில், லண்டனில் போயிட்டு படிச்சுட்டு வந்தவங்க. ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து பார்த்துட்டு அங்கே இருக்கிற சூழ்நிலைகள், அங்கே நல்ல இண்டஸ்ட்ரியலைசேஷனாக இருந்துச்சு, அங்கே நல்ல எக்கனாமிக் க்ரோத் இருந்துச்சு. ஸோ இந்த பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவுக்கு வந்ததுக்கு காரணம் இது ஒரு ரீசனாக இருக்கலாம், நம்ம இந்தியாவை இங்கிலாந்து, லண்டன் மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த நம்பிக்கை மூலிமா அங்கே இருந்த நிறைய பாலிசிஸ், அங்கே என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க, அந்த மாதிரி சிஸ்டத்தெல்லாம் வந்து இந்தியாவில் மக்களிடையே சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அது மூலயமா தான் மக்களுக்கு வந்து நிறைய தேசப்பற்று அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோண ஆரம்பிச்சிச்சு. த ஃப்ளோரிஷிங் ஆஃப் பிரிண்ட் மீடியா both in vernacular and in English played a significant role in circulating such ideas. ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாம் வந்து மக்களுக்கிடையே எப்படி சொல்கிறாங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் மூலயமா, அந்த நியூஸ் பேப்பர்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் வெர்னாக்குலர் லாங்குவேஜஸில் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ் அப்படின்னா என்னென்னா ரீஜனல் லாங்குவேஜஸ், அந்தந்த ரீஜனலுக்கு ஏற்ற தாய்மொழி அவங்கவுங்க மொழியில் வந்து நியூஸ் பேப்பர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. they were numerically small. ஸோ இந்த இங்கிலீஷ் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தாங்க. they were working as lawyers, journalists, government employees, teachers or doctors. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் 1866, மெட்ராஸ் மகாஜன சபா 1884, பூனா சர்வஜனாயிக் சபா 1870, த பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் 1885. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்தியன் எஜுகேட்டட் வந்து இந்த மாதிரி அசோசியேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி மக்களுக்கு நல்ல திட்டங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா எக்கனாமிக் கிரிட்டிக் ஆஃப் காலனியலிசம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் contribution of early Indian nationalists was the formulation of an economic critique of colonialization. India was economically subjected and transformed into a supplier of raw material to the British industries. Simultaneously, it became a market to dump English manufactures and for the investment of British capital. So, இந்த ஏர்லி நேஷனலிஸ்ட் வந்து ஒரு கால்குலேட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து மேக்ஸிமம் பிரிட்டிஷ்கான மொத்த ரா மெட்டீரியல் சப்ளையும் பண்ணுது. அதோட அவங்க மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு அவங்களோட கூட்ஸை மொத்தமாக நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் தான் வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ இது மூலயமா என்ன ஆகுதுன்னா நம்மளோட எக்கனாமிக் ரொம்பவே வந்து அடிபடுதுங்க. இதனால தான் நம்ம இந்தியன் எக்கனாமி டெவலப் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி இந்தியன் நேஷனலிஸ்ட்லாம் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ த காலனியல் எக்கனாமிக் வாஸ் ஏ கண்டினியூஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் த இந்தியன் டு பிரிட்டன் வித்தவுட் எனி ஃபேவரபிள் ரிட்டர்ன்ஸ் பேக் டு இந்தியா. ஸோ the transfer of resources from India to Britain without any favorable returns back to India. இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா the drain of wealth அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ தாதாபாய் நவ்ரோஜி, ஜஸ்டிஸ் ரனடே, ரமேஷ் சந்திர தத் played a significant role in playing with criticism about colonial economy. ஸோ இவங்க 3 பேரும் வந்து காலனியல் எக்கனாமியை பற்றி ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து தாதாபாய் நவ்ரோஜி வந்து தி ட்ரெயின் தியரின்ற புக்கை வந்து எழுதியிருப்பார். ஓகேங்களா. ஸோ தே கன்க்ளூடட் தட் காலனியலிசம் வாஸ் த மெயின் அப்டக்கிள் டு த இந்தியன் எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ அவங்க லாஸ்ட்டாக என்ன சொல்லிடுறாங்கன்னா இந்த காலனியலிசம், இந்த பிரிட்டிஷோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால தான் இந்தியாவோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சுத்தமாக தடைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ன்றது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா it was the culmination of attempts by groups of educated Indians
பொலிட்டிக்கலி ஆக்டிவ் இன் 3 presidencies பாம்பே, மெட்ராஸ் அண்ட் கல்கட்டா. ஸோ இந்த 3 ரீஜன்லேயும் பொலிட்டிக்கலாக ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு எஜுகேட்டட் இந்தியன்ஸ் வந்து இந்த ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஐஎன்சி வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஓ ஹியூம். ஓகேங்களா. ஸோ இந்த ஏஓ ஹியூம்ன்றவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சிவில் சர்வீஸ் மேன். இவர் இங்கிலாண்டில் ஒரு கலெக்டர். ஓகேங்களா. உமேஷ் சந்திர பானர்ஜி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி 1885. உங்களுக்கு வந்து டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஐஎன்சி வரும் பார்த்தீங்களா மாடர்ன் இந்தியாவில், அப்போது வந்து உங்களுக்கு சொல்லிடுறோம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நடக்குது. எப்போனா 28th December 1885 அப்போ நடக்குது. இவங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு டெவலப் அண்ட் கன்சாலிடேட் சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் யூனிட்டி பட் ஆல்சோ ப்ரொஃபஸ்ட் லாயலிட்டி டு பிரிட்டியன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மக்களுக்கு இடையான நேஷ்னல் யூனிட்டி, அதாவது இப்படி தேசிய ஒற்றுமையை வந்து கொண்டு வரணும், அதோட பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இவங்களோட டெக்னிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பீல்ஸ், பெட்டிஷன்ஸ் அண்ட் டெலிகேஷன்ஸ் டு பிரிட்டன்ஸ் ஆல் டன் வித்தின் ஏ கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இவங்க வந்து சட்டப்படி எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஜுகேட்டட் இந்தியன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாங்க. இவங்க என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ப்ராவின்ஷியல் அண்ட் சென்ட்ரல் லெவலில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் இன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ், செப்பரேட்டிங் ஜுடிஷியல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து கம்மி பண்ணணும், ஹோம் சார்ஜஸ் வந்து கம்மி பண்ணணும், அதாவது இந்த லேண்ட் டேக்ஸஸ் இந்த மாதிரி எல்லாம் டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ட்ரையல் பை ஜூரி, holding civil services exam in India as well as in England, perform police reforms, reconsideration of forest laws, promotion of Indian industries and an end to unfair tariffs and excessive duties. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஜுகேட்டட் இந்தியன்ஸ் வந்து பிரிட்டிஷ் கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ த கொஷின் ஆஃப் பாவர்ட்டி, த எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் இந்தியா வாஸ் த ப்ரைமரி ரீசன் ஃபார் த அப்சிமல் அண்ட் த க்ரோயிங் பாவர்ட்டி ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவோட எல்லா ரா மெட்டீரியல்ஸையும் அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான் நம்மளோட எக்கனாமிக்கை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குன்றதுக்கான காரணம். அது மட்டும் இல்லாமல் நிறையா ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அங்கே போயிடுச்சுன்னா நம்ம இந்தியன்ஸ்க்கு எதுவுமே கிடைக்காது. இதனால தான் வந்து இந்தியாவில் பாவர்ட்டி அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிலிட்டன்ட் நேஷனலிசம். ஸோ இந்த டியூரிங் ஐஎன்சியில் அப்போது இந்த 1906 அப்போது என்ன ஆகிடுச்சுன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு அப்புறமா இந்த மாட்ரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ன்ற ஒரு மெத்தட்ஸ் வந்து வந்துடுது. ஓகேங்களா. இந்த மாட்ரேட்ஸ் யாருன்னா இந்த எஜுகேட்டட் இந்தியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, எப்படின்னா அந்த பெட்டிஷன் போட்டு அதுக்காக வெயிட் பண்ணுறது, எல்லாம் ஒத்துக்கோங்க, அதுக்கப்புறம் எல்லாமே இந்த கான்ஸ்டியூஷன் படி தான் நடக்கணும், அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷை வந்து நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும், அவங்க வந்து நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கவங்க தான் இந்த மாட்ரேட்ஸ். இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ் யாருன்னா இவங்க வந்து நமக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க, நம்ம வந்து வன்முறை மூலமாக தான் நம்மளோட ஆட்சியை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா instead of prayers and petitions, these militants were more focused on self-help and use of religious symbols to bridge the gap between the elite and the masses. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு வந்து தன் கையே தனக்கு உதவின்ற மாதிரி இவங்க வந்து நமக்கு நாமே உதவணும், அது மட்டும் நம்ம எல்லாருமே ஒன்று சேரணும்னா நம்மளோட ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலயமா நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இது இப்படி தான் வந்து நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம போராட்டம் பண்ணால் தான் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இந்த 1899 அப்போது லார்ட் கர்சன் வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அவர் வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ப்ராப்ளம் ஆஃப் ஃபெமைன் அண்ட் பிளாக் கர்சன் ரிஸ்டோர்ட் த. ஸோ இந்த ஃபெமைன் அண்ட் பிளாகை வந்து இவர் கண்டுக்கவே இல்லைங்க. ஓகேங்களா. அதுக்கு பதிலாக இவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து அண்டர்மைன் த ஐடியா ஆஃப் local self-government, autonomy of higher education institutions and gag the press. ஸோ இந்த ப்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் புது அட்டானமஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது, அதோட லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி இவர் கான்சன்ட்ரேட் பண்ணார். இவர் வந்து ஃபெமைன் அண்ட் பிளாகை பற்றின ஃபெமைனை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு மேஜராக ரோல் ப்ளே பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லார்ட் கர்சன் தாங்க. ஓகேங்களா. இந்த பார்ட்டிஷன் led to widespread protest
all across India, starting a new phase of Indian national movement. ஸோ இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் தான் இந்தியாவில் வந்து புது அதாவது இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டுக்கான ஒரு புது முகத்தையே கொடுத்துருக்கு. ஸோ இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப்படி ஒரு ஐடியா பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, the idea of partition was devised to suppress the political activities against the British rule in Bengal by creating a Hindu Muslim divide. ஸோ இவர் இந்த கர்சன் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, டோட்டலாக பெங்கால்னு ஒரு ரீஜன் இருந்துச்சு ஓகேங்களா, ப்ராவின்ஸ் இருந்துச்சு. அதை வந்து ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்னு பிரிக்கிறாருங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஈஸ்ட் பெங்காலில் என்னென்னு சொல்கிறாருன்னா, இதை வந்து நீங்கள் முஸ்லீம்ஸ் ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க, அங்கே நீங்கள் வந்து உங்களுக்குன்னு தனியாக நீங்கள் லாங்குவேஜஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதோட உங்களுக்கான இப்போது நீங்கள் வந்து இங்கே இருக்கிறப்போ ஹிந்துஸ் தான் வந்து மேக்ஸிமம் நிறையா எப்படி சொல்கிறது, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக வேலை செய்கிறாங்க. நிறைய உங்களுக்கான அவங்க வந்து நிறைய எஜுகேட்டட் படிச்சிருக்கிறதுனால உங்களால் அந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் போக முடியல. ஸோ உங்களுக்குன்னு நான் தனியாக ஒரு இடம் பிரித்து தந்துடுறேன். அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கான இடஒதுக்கீடு, அதாவது கவர்மெண்ட் போஸ்டிங்ஸில் வந்து நீங்கள் இருக்கலாம், உங்களை நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீடமாக உங்களோட லாங்குவேஜஸ் அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிந்து முஸ்லீம்ஸ்க்கு இடையான ஒரு லாங்குவேஜஸ் மற்றும் ரிலீஜியஸ் ஓரியன்டாக கிளர்ச்சியை வந்து தூண்டி விட்டுறாரு. ஸோ இதை வந்து அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ முஸ்லீம்ஸ் வந்து நமக்கான தனியான ரைட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த இந்து முஸ்லீம் டிவைட்ஸ் பாருங்கள், இட் வாஸ் ஓப்பன்லி ஸ்டேட்டட் தட் த அப்ஜெக்டிவ் ஆஃப் த பார்ட்டிஷன் வாஸ் டு curtail Bengali influence and weaken the nationality movement. ஸோ இதனால் என்னாச்சுன்னா, இந்த நேஷ்னல் மூமெண்ட் ஆல் ஓவர் ஒன்றா சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து ரொம்பவே வீக் ஆச்சுங்க ஓகேங்களா. த கர்சன் ரெடியூஸ் த பெங்காலி ஸ்பீக்கிங் பீப்புள் டு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி இன் ஏ டிவைடட் பெங்கால். எதனால் இந்த பெங்காலை வந்து டிவைட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெங்காலில் வந்து நிறைய படித்தவங்க அதிகம் ஓகேங்களா. ஸோ அந்த படித்தவங்க எல்லாருமே வந்து பெங்காலி பீப்புள், பெங்காலி பேசுகிறவங்க ஓகேங்களா. அவங்களால தான் வந்து இந்த கிளர்ச்சிலாம் நடக்குது. அவங்க வந்து இந்த படிக்காதவங்க கிட்ட சொல்லி தான் அந்த போராட்டத்தெலாம் ஏற்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பெங்காலி பீப்புளை தனியாக்கணும், அதுக்கப்புறமா முஸ்லீம்ஸ் தனியாக்குனா எப்பயுமே வந்து ஒருத்தவங்களை அழிக்கிறது ரொம்ப ஈஸி தானே. ஸோ அதனால தான் வந்து இந்த முஸ்லீம்ஸ்க்கு இடையான ஒரு சின்ன சின்ன ஆசைகளெல்லாம் தூண்டி விட்டுட்டு இந்த பெங்காலி பேசுகிறவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மி தாங்க முஸ்லீம் ஓரியன்டோட ஓகேங்களா. அதனால தான் இந்த பெங்காலி, இப்போ நீங்களே கூட பங்களாதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்காலை பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் ரொம்ப பெருசாக இருக்கும், அது முஸ்லீம் ஏரியா. வெஸ்ட் பெங்கால் வந்து இந்து ஏரியா கொஞ்சம் சின்னதாகவே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அவங்கள பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்கள அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கர்சனோட மெயின் பிளானாகவே இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அந்த Curzon assured Muslims that in the new province of East Bengal, Muslims would enjoy a unity which they have never enjoyed since the day of Mughals. ஸோ அவர் இன்னொன்று சொல்கிறாரு பாருங்கள், நீங்கள் இது வரைக்கும் முகல்ஸ் பீரியடில் என்ஜாய் பண்ணாத ஒற்றுமையை நீங்கள் வந்து அந்த ஈஸ்ட் பெங்கால்ன்ற ஏரியாவில் போய் நீங்கள் வந்து அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. The growth of regional language newspaper played a role in building a sense of proud Bengali identity. ஸோ அந்த வெர்னாகுலர் ப்ரெஸ்லாம் வந்து க்ரியேட் ஆனதுனால, ரீஜனல் லாங்குவேஜஸ் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்ததுனால இந்த பெங்காலுக்கான தனி ஒரு ப்ரௌட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒத்துக்கிறதுனால தான் ஈஸ்ட் பெங்கால் அண்ட் வெஸ்ட் பெங்கால்ன்ற பிரியுது ஓகேங்களா. இதை தான் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தி ப்ரொட்டஸ்டட் த்ரூ ப்ரேயர்ஸ், ப்ரெஸ் கம்பெயின்ஸ், பெட்டிஷன்ஸ் அண்ட் பப்ளிக் மீட்டிங்ஸ். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடரேட்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி கண்டினியூஸாக அவங்களுக்கு வந்து பெட்டிஷன்ஸ் போட்டுருந்தால் கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் அவங்க வந்து ஒத்துக்கவே இல்லை ஓகேங்களா. ஸோ 19th July 1905 அப்போது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க ஓகேங்களா. The familiar to annul the partition, moderate leaders were forced to rethink their strategy and look for new techniques to protest. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ப்ரே அண்ட் பெட்டிஷன்ஸு இந்த மாதிரி ப்ரெஸ் கேம்பெயின்ஸ்லாம் பண்ணால் வேலைக்கு ஆகாது, ஸோ நம்மளோட மெத்தடை நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணுன்றது மூலயமா தான் இந்த பைகாட் ஆஃப் பிரிட்டிஷ் கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து கொண்டு வராங்க ஓகேங்களா. ஸோ இந்த பைகாட் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்திய பொருளை மட்டுமே வாங்கணும், இந்திய பொருளை மட்டும்தான் யூஸ் பண்ணணும், பிரிட்டிஷ் பொருளை யாரும் வாங்கக்கூடாது ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் இந்த பைகாட் ஆஃப் பிரிட்டிஷ் கூட்ஸ். அதுக்கடுத்து the day Bengal was officially partitioned 16th October 1905 was declared as a day of mourning ஓகேங்களா. ஸோ இந்த 16th October 1905 தான் அஃபிஷியலாக பெங்கால் வந்து பிரிஞ்சிச்சு. அந்த டேவை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டே ஆஃப்
மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த கங்காவில் வந்து குளிச்சுட்டு அவங்க வந்தே மாதரத்தை பாடிக்கிட்டு ஃபுல்லாக தெருவழியாக நடந்துட்டு போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ பாய்காட் ஸ்வதேசி மூமெண்ட் இன் பெங்கால். 4 மேஜர் ட்ரெண்ட்ஸ் கேன் பி டிசெண்டட் டியூரிங் த ஸ்வதேசி மூமெண்ட் இன் பெங்கால். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாட்ரேட் ட்ரெண்ட்ஸ். அந்த மாட்ரேட்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாட்ரேட் லீடர்ஸ் were not ready to wrest power from British in one single movement and therefore boycott the Swadeshi movement was of limited significance to them. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ்கிட்டேருந்து ஒரேடியாக நம்ம வந்து பவர்ஸை ஒரே மூமெண்ட்டில் வாங்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பாய்காட் மூமெண்ட்ஸ் ஸ்வதேசி மூமெண்ட்ஸ் மூலமா போராடி தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாட்ரேட் சொல்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்வதேசிஸ் யார் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்வதேசி இண்டஸ்ட்ரீஸ், நேஷனல் ஸ்கூல்ஸ், ஆர்பிட்ரேஷன்ஸ் கோர்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் இன் வில்லேஜஸ். ஸோ இந்த இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்தியர்களால் நம்ம இந்தியன்ஸ்க்குன்னு தனியாக வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் மேக் பண்ணணும், ஸ்கூல்ஸ்லாம் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தனியாக. ஸோ இதெல்லாம் இந்த எல்லாத்தையுமே வந்து நான் பொலிட்டிக்கல் பேஸ்டாக நடந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அது ஒரு ரீசனாக, அது ஒரு மெத்தடாக இருந்துச்சு. தேர்ட் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா மிலிட்டன்ட் நேஷனலிசம். இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ்ட் ஆன் ஏ ரிலேட்லெஸ் பைகாட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ். இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒரே நோக்கமே வந்து ஃபாரின் குட்ஸ் எல்லாமே பைகாட் பண்ணாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது மூலயமா அவங்களுக்கான வருமானம் வந்து குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ரெவல்யூஷனரி டெரரிசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷை வந்து சும்மா நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தால் பத்தாது, ஃபைட் பிரிட்டிஷ் வித் வயலண்ட் மெத்தட்ஸ். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணணும், ஆயுதங்களை ஏந்தி ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெவல்யூஷனரி டெரரிசம்ஸ் சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் இந்த ஆன்டி ஸ்வதேஷ் மூமெண்ட்ஸ்க்கும் அது மட்டும் இல்லாமல் ரெப்ரெசிவ் டுவர்ட்ஸ் த நேட்டிவ் பாப்புலேஷன்ஸ் வேர் டார்கெட்டட். இவங்க வந்து இந்த ஆன்டி ஸ்வதேஷன் மூமெண்ட்ஸ்க்கு எதிராக யார் இருக்காங்களோ, அது மட்டும் இல்லாமல் லோக்கல் பீப்புள் மேலே யார் ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்கிறாங்களோ அந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ் மேலே டார்கெட் வச்சு அவங்கள வந்து தாக்கிறதுக்கான முடிவெல்லாம் எடுத்தாங்க. ஓகேங்களா. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெவல்யூஷனரி டெரரிசம்ஸ். ஸோ இந்த 4 டைப்பு தான் வந்து ஸ்வதேசி மூமெண்ட் அப்போ ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேசிவ் ரெசிஸ்டன்ஸ். 1906 the Swadeshi movement took a turn where the repeal of partition was no longer on the agenda. Idea of political independence or ஸ்வராஜ் அக்ராஸ் இந்தியா. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமா தான் என்ன ஆச்சுன்னா, லீடர்ஸ் கிட்ட பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் ஆர் ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்டர் திஸ் நியூ டைரக்ஷன். ஸோ இந்த ஸ்வராஜ்ன்ற ஒரு நியூ ஐடியா மூலயமா 4 பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, பைகாட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ், பைகாட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் பைகாட் ஆஃப் கோர்ட்ஸ், டைட்டில்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சர்வீசஸ், development of Swadeshi industries, national schools, recourse to armed struggle in British repression went beyond the limits of endurances. ஸோ அவங்க வந்து அவங்களோட பொருட்கள் அவங்களோட ஸ்கூலில் எதுவுமே படிக்கக்கூடாது, காலேஜில் படிக்கக்கூடாது, கவர்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பதிலாக ஸ்வதேசி இண்டஸ்ட்ரீஸை க்ரியேட் பண்ணணும், ஸ்வதேசி ஸ்கூல்ஸ், அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆயுதம் ஏந்தி பிரிட்டிஷருக்கு அகெயின்ஸ்டாக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்வராஜ்ன்ற ஒரு ஐடியாவுக்கு கீழே 4 பாயிண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. ஸோ மிலிட்டன்ட் நேஷனலிசம்ஸ் இதை யார் லீட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாலா லஜ்பத் ராய் ஆஃப் பஞ்சாப், பாலகங்காதர திலக் ஆஃப் மகாராஷ்டிரா, பிபின் சந்திரபால் ஆஃப் பெங்கால். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் வந்து 3 ப்ராவின்சஸ் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப், பெங்கால் அண்ட் மகாராஷ்டிரா, இந்த 3 இடத்தையும் மிலிட்டன்ட் நேஷனலிசம்ஸை வந்து இவங்க வந்து லீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களை வந்து எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, லால் பால் பால் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் சேர்த்து வச்சு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த சவுத் இந்தியாவில் அந்த டைமில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டியூட்டுகரின் became the most important location of Swadeshi movement activity with the launch of Swadeshi Steam Navigation Company by VOC. ஓகேங்களா. ஸோ அவங்க மேலே என்ன சொன்னாங்கன்னா, பைகாட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ் அண்ட் இன்ட்ரோடியூஸ் ஸ்வதேஷ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ அது மூலயமா கீழே தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வஉசி இருக்கார் பார்த்தீங்களா, தூத்துக்குடியில் தமிழ்நாடு, அதாவது இந்தியன் பேஸ்டு ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தனியாக இந்தியாவிலே ஓன் ஷிப் பில்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா. இது வந்து ரொம்பவே தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் இம்பார்ட்டண்ட் ஸ்வதேசி மூமெண்ட்டாக கருதப்பட்டுச்சு. ஓகேங்களா. ஸ்வராஜ் ஆர் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ். ஒன் ஆஃப் த காமன் கோல்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர்ஸ் வாஸ் டு அச்சீவ் ஸ்வராஜ் ஆர் செல்ஃப் ரூல்.
அதாவது நார்மலாக ஸ்வராஜ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரூல் மீனிங். பட் நிறைய லீடர்ஸ் கிட்ட இந்த ஸ்வராஜ்ன்ற மீனிங் வந்து ரொம்பவே டிஃபர் ஆச்சு. எப்படின்னா திலக் என்னன்னு சொன்னார்னா, திலக் ஸ்வராஜ் வாஸ் த அட்டைன்மெண்ட் டு ஆஃப் கம்ப்ளீட் அட்டானமி அண்ட் லோக்கல் ஃப்ரீடம் ஃப்ரம் த ஃபாரின் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகேங்களா. ஸோ த ஹோம் ரூல் மூமெண்ட் 1916 to 1918 வரைக்கும் நடக்குது. இந்த 1916 வந்து யார் இது ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோக்மான்ய திலக். ஓகே, யாருன்னா பாலகங்காதர் திலக் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் ஆனி பெசண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்றத வந்து யார் ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா இந்த ஆனி பெசண்ட் தான் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா ஒரு ஐரிஷ் உமன். ஓகேங்களா, அயர்லாண்ட்லேருந்து வந்தவங்க. எதனால் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, அயர்லாண்டில் வந்து அந்த மக்கள் எப்படி அவங்க வந்து தன்னாட்சி பெற்றாங்கன்னா இந்த ஹோம் ரூல் மூமெண்ட் மூலயமா தான் தன்னாட்சி பெற்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் இந்தியாவில் ஹோம் ரூல் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் தன்னாட்சி முறையை பிரிட்டிஷ் நமக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆனி பெசன்ட் சொல்கிறாங்க. அதை வச்சு என்ன பண்ணுறாருன்னா திலக் வந்து ஏப்ரல்லே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. பட் ஆனி பெசன்ட் வந்து செப்டம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. So during World War I, Indian participants in it was the background for Home Rule League. ஓகேங்களா. ஸோ அந்த வேர்ல்டு வார் அப்போ இந்தியன் ட்ரூப்ஸ்லாம் வந்து பிரிட்டிஷ் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணாங்க. அதுவும் ஒரு ரீசன் தான் அந்த ஹோம் ரூல் லீக்கு காரணம். ஓகேங்களா. The British declared war against Germany in 1914. The moderate and liberal leadership extended their support to the British cause. ஸோ அவங்க இந்த மாடரேட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வார் வந்து அனௌன்ஸ் பண்ண உடனே நம்ம இந்தியன்ஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம போயிட்டு நம்ம இந்தியன்ஸ் வந்து அவங்க கூட சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு ஜெர்மன் அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணால் திரும்பி இந்த போரில் ஜெயிச்சுட்டு திரும்பி வரப்போ கண்டிப்பாக பிரிட்டிஷ் நமக்கான ஃபேவர் தருவாங்க, நமக்கு வந்து செல்ஃப் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இந்த மாடரேட்ஸ் வந்து பண்ணாங்க. பட் இந்த பிரிட்டிஷ் அப்படி பண்ணவே இல்லை. த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிமைண்ட் நான் கமிட்டியல் டு சர்ச் கோல்ஸ். அவங்க வந்து திரும்பி வந்ததுமே அவங்கள வந்து கண்டுக்கவே இல்லை இந்தியன்ஸாக. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா டுவர்ட்ஸ் சேரிட்டிங் எ காமன் பாத். ஸோ லக்னோ இந்த மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து தனித்தனியாக இருந்தாங்க. அது இந்த ஆனுவல் செஷன் 1916 அப்போது இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் டெவலப்மெண்ட் நடந்துச்சு. என்னென்னா இந்த 1915 அப்போது மாடரேட் லீடர்ஸ் ஃபெரோஷி மேத்தா அண்ட் கோக்லே வந்து செத்துடுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த செஷன் வந்து 1916 நடக்குது. அந்த செஷனில் வந்து ஆனி பெசன்ட் வந்து ஹோம் ரூல் லீக் பற்றி சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் என்னாச்சுன்னா இட் வாஸ் டிசைடட் டு அட்மிட் த மிலிட்டன்ட் ஃபேக்ஷன் இன் டு த பார்ட்டி. ஓகேங்களா. ஸோ அந்த மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ் வந்து பிரிஞ்சு இருந்தாங்க சூரத் ஸ்பிளிட் அப்போது 1907. அதுக்கப்புறமா இந்த லக்னோ பேக்ட் 1916 மூலயமா தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா த திலக் செட் அப் த ஃபர்ஸ்ட் ஹோம் ரூல் லீக் இன் ஏப்ரல் 1916. இன் செப்டம்பர் 1916 ஆஃப்டர் ரிப்பீட்டட் டிமாண்ட்ஸ் ஃபார் ஹர் இம்பேஷன்ஸ் followers, Annie Besant decided to start the home rule without the support of Congress. ஓகேங்களா. ஸோ திலக் வந்து 1916 ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனி பெசன்ட் வந்து செப்டம்பர் 1916 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது வித்தவுட் சப்போர்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். த ஹோம் ரூல் மூமெண்ட் in India borrowed much of its principles from the Irish home rule movement. ஓகேங்களா. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, ஐரிஷில் வந்து இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணி தான் தன்னாட்சி முறையை பெற்றாங்க, செல்ஃப் கவர்மெண்ட் பெற்றாங்க. அதே மாதிரி நம்மளும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடியாஸ் தான் வந்து இங்கே பண்ணாங்க. இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஹோம் ரூல் மூமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் டொமினியன். ஓகேங்களா. அதாவது நம்ம சிட்டிசன்ஷிப் நமக்குன்னு கொடுக்கணும். அதுக்கடுத்து யூஸ் நான் வயலண்ட் கான்ஸ்டியூஷன் மெத்தட் டு அச்சீவ் தேர் கோல்ஸ். ஸோ இது மூணு தான் வந்து அவங்களோட அல்டிமேட் கோல்ஸாக டார்கெட்டாக இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ லக்னோ பேக்ட் 1916 பற்றி சொல்கிறாங்க. அண்டர் த லக்னோ பேக்ட் 1916 காங்கிரஸ் அண்ட் த முஸ்லீம் லீக் அக்ரீட் தட் தேர் ஷுட் பி செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ஸோ கூடிய சீக்கிரமாக செல்ஃப் கவர்மெண்ட்ன்றது இந்தியாவில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து ஒத்துக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ த காங்கிரஸ் லீடர்ஷிப் accepted the concept of separate electoral for Muslims. ஸோ இந்த முஸ்லீம்ஸ் வந்து காங்கிரஸோட ஐடியாவுக்கு ஒத்துக்கிட்டதுனால காங்கிரஸ் வந்து முஸ்லீம் ஐடியாவை ஒத்துக்கணும். அப்படி என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் எலக்ட்ரோரல் ஃபார் முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் 1919 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனௌன்ஸ்டு த மான்டாக் செல்ம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் which promised that gradual progress of Indian towards self-government.
ஓகேங்களா. ஸோ இந்த ஆக்டை நம்பி தான் இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஆக்ட் மூலயமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கண்டிப்பாக செல்ஃப் கவர்மெண்ட் வந்து தந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஓகே, எப்படியும் நமக்கு தந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஹோம் ரூலிங் மூமெண்ட்டை வந்து திருப்பி சரி இதுக்கப்புறம் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஒத்துக்குவாங்க இந்தியன்ஸ்லாம். பட் இவங்க வந்து அதுக்கப்புறம் தரவே இல்லை. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வாபஸ் வாங்கினதுமே ரவுலத் ஆக்டை வந்து போட்டாங்க. ஸோ இந்த ரவுலத் ஆக்ட் என்னென்னா, எந்த ஒரு லீடர்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு யாரோ ஒரு தனி நபராக இருக்கட்டும், இவங்க அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து விசாரணை இல்லாமல் 2 வருஷம் இவங்களை வந்து ஜெயிலில் வைக்கலாம் அப்படின்றது தான் இந்த ரவுலட் ஆக்ட். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து 12th வந்து கொஞ்சம் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம்னு கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா. ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 12th ஃபஸ்ட் லெசன். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.